சிறுநீரகம் விற்பனை விவகாரத்தில் ஈரோடு அபிராமி கிட்னி கேர் மருத்துவமனையில் இரத்த சுத்திகரிப்பு தவிர வேறு எந்த அறுவை சிகிச்சைகளும் மேற்கொள்ளக்கூடாது என மருத்துவ பயணிகள் இயக்குநரகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ரமேஷ், அறுவை சிகிச்சை செய்ய தடை செய்யப்பட்டுள்ளது. சிறுநீரகம் விற்பனை விவகாரத்தில் அங்க என்ன கள நிலவரம், அதை பத்தி பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் மேடம். பள்ளிப்பாளையம் பகுதியில் ஏழ்மை நிலையில் வசிக்கும் விசைத்தறி தொழிலாளர்களை குறிவைத்து சிறுநீரகம் விற்பனை என்பது புரோக்கர்கள் மூலமாக 10க்கும் மேற்பட்டவரிடம் பல்வேறு தனியார் மருத்துவமனைகளுக்கு கிட்னி விற்பனை செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பள்ளிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சில பெண்கள் புகார் தெரிவித்திருந்த நிலையில் பொது சுகாதாரத்துறையின் கீழ் இயங்கும் மருத்துவ பணிகள் இயக்குநரகம் கடந்த 2 நாட்களாக விசாரணை நடத்தி வருகின்றது. இந்த நிலையில் இயக்குநரகத்தின் இணை இயக்குநர் ராஜேஷ் தலைமையில் நடைபெற்று வரும் இந்த சோதனையில் ஈரோடு மற்றும் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த இணை இயக்குநர்களும் இணைந்து பல்வேறு மருத்துவமனைகளில் சோதனை நடத்தி வருகின்றனர். அதன்படி நேற்று ஈரோடு பெருந்தெரு சாலையில் உள்ள பிரபலமான மருத்துவமனையான அபிராமி கிட்னி கேர் மருத்துவமனையில் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். இதில் பல ஆவணங்களை கைப்பற்றி இருப்பதாகவும் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அந்த மருத்துவமனைக்கு டயாலிசிஸ் சிகிச்சை தவிர வேறு எந்த அறுவை சிகிச்சையும் சோதனைகளும் மேற்கொள்ளக்கூடாது என இயக்குநர் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தகவல்களுக்கு நன்றி திரு ரமேஷ்.